கோபுர கலசத்தை பற்றி ஒரு அழகிய தகவல். கோபுரத்துக்கு மேலே இருக்க கலசம் வெறுமையாக இருக்காது. அந்த கோபுர கலசத்தில் நவதானியங்கள் நிரப்பப்பட்டு இருக்கும். அந்த கலசத்தில் இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இயற்கை சீற்றத்தினால, புயல் மழை வெள்ளத்தினால விவசாயமே அழிவு ஏற்பட்டாலும் அந்த கோபுர கலசத்தில் இருக்க தானியங்களை கொண்டு ஊரே பசுமையாக்கிட முடியும் அப்படின்றக்காக தான் கோயில் மேலே இருக்க கோபுரத்து மேலே நவதானியம் வச்சுருக்காங்க. நவதானியத்திலேயே வராகுக்கு மிக ஸ்பெஷல் ஒன்று உண்டு. என்னன்னு பார்த்தா, இடியை தாங்கி கொள்ளக்கூடிய அதிக ஆற்றல் உள்ளது வராகு. இது அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்பயும் இது விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிச்சதில் வராகு இடியை தாங்கி கொள்ளக்கூடியதுன்னு விஞ்ஞான ரீதியாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நவதானியம் எவ்வளோ நாள் பசுமையாக வீரியமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, 12 ஆண்டு காலம் அதோட வீரியம் குறையாமல் இருக்கும். 12 ஆண்டுக்கு பிறகு அந்த நவதானியத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு புது நவதானியத்தை நிரப்பி அந்த கோயில் கோபுர கலசத்து மேலே வைப்பாங்க. அந்த புதுப்பிக்கக்கூடிய அந்த நாளை தான் குடமுழுக்கு விழா அல்லது கும்பாபிஷேகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.